I'm coming from Vikramasinghapuram, the district of Tirunelveli. தந்தை செங்கல் சூளையில் வேலை பார்க்கும் கூலி தொழிலாளி. தாய் தையல் இயந்திரத்தில் துணி தைத்து குடும்பத்தை காப்பாற்றியவர். ஆனால் இவர்கள் மகன் சுப்பிரமணிய பாரதி UPSC குடிமைப்பணிக்கான IAS தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்த சுப்பிரமணிய பாரதிக்கு 22 வயதுதான் ஆகிறது. அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ்வழி கல்வியில் பயின்ற இவர் தனது முதல் முயற்சியிலேயே UPSC குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். எனக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படிங்கிற ஆசை 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் வந்துச்சு. எங்கள் ஊரில் UPSCக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சவங்களே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. நான் எடுத்தது இந்திய அளவில் 778வது ரேங்க். எதிர்பார்க்காத ஒன்று தான், நம்ம இவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவோம்னு தெரியாது. நான் வீக்கப்புறத்துலேருந்து டெய்லிங்க செங்கமால் வேலை பார்த்துட்டு போவேன். IAS தேர்வு UPSC பாஸ் ஆகிட்டான்னு சொன்ன உடனே எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்ன செய்கிறேன்னு தெரியல. ஃபோன் வந்து செங்கல் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு நம்ம வாழ்க்கையுடைய தலைமுறையே மாறின மாதிரி எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு படித்தது 8ஆம் கிளாஸ் நான் தான் படித்தேன். அதுக்கப்புறம் அவன் படித்தது காலேஜ் போனது பாரதி தான் போனான். கல்வியால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சனால தான் கல்வியை தேர்ந்தெடுத்தோம். இல்லைன்னா சாதாரணமாக 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அவங்க அப்பா கூட வேலைக்கு போனால் அவனுக்கும் அதே சம்பளம் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் சுப்பிரமணிய பாரதிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்துள்ளது. நான் முதல்வன் திட்டம் மூலமாக UPSC குடிமைப்பணி தேர்வுக்கு பயிற்சி எடுக்க ஒவ்வொரு மாதமும் 7500 ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. UPSC முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற பின் 25000 ரூபாயும், UPSC முதற்கட்ட தேர்வில் வெற்றியடைந்த பின் 50000 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் DAV, மனிதநேய அறக்கட்டளை உள்ளிட்ட அமைப்புகளும் உதவியுள்ளன. இன்னும் கனவாக தான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால் என்னால் இது பண்ண முடியல. கனவுல நினச்சதெல்லாம் நடந்துகிட்டே வர மாதிரி அப்படி ஒரு இது இருந்திருக்கு. பெரிய திருப்தி, அதாவது சொல்லும்போது அளவு கடந்த மகிழ்ச்சியில் இருக்கேன். நான் இப்போ என் வாழ்க்கையில் அடைய முடியாத இன்பத்தை நான் அடைஞ்சிருக்கேன்.